நான்வெஜ் குழம்புகள்லேயே இந்த கருவாடு குழம்பு வைக்கிற அன்னைக்கு மட்டும் சோறு எக்ஸ்ட்ரா ஒரு பிளேட் அசால்ட்டாக உள்ளே போகும். இன்றைக்கி நகர கருவாடை வச்சு ஒரு அல்டிமேட்டான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அது நல்லா காஞ்சதும் அது கூட கடுகு, வெந்தயம், 2 நறுக்கின சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு பல் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூடவே முருங்கைக்காய், ஒரு கத்திரிக்காய் சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ அது கூடவே உப்பு, மஞ்சள் தூள், தனி மிளகாய் தூள், குழம்பு மசாலா சேர்த்து மசாலாஸை நல்லா எண்ணெயிலே வேகிற மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு பல், தேங்காய் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி அது கூடவே தேவையான அளவுக்கு தண்ணீரும் சேர்த்துக்கோங்க. ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி அதையும் அது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஒரு மாங்காவை 4 பீஸாக கட் பண்ணி அதையும் அது கூட சேர்த்து, நான் 1/4 கிலோ நகர கருவாடு எடுத்திருக்கேன். அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அதையும் அது கூட சேர்த்து கலந்து விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மூடி போட்டு கொதிக்க விட்டிங்கன்னா கருவாடோட எசன்ஸ்லாம் குழம்புல இறங்கி டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜ் வந்துச்சுன்னா ஒரு அல்டிமேட்டான கருவாட்டு குழம்பு ரெடி. இது அன்னைக்கு சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்கும், மறுநாள் வச்சு சாப்பிட்டா சொர்க்கமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.